அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, டிஎன்பிஎஸ்சி நியூ சிலபஸ் அடிப்படையில ஜெனரல் ஸ்டடீஸ்ல யூனிட் 6க்கான வேர் டூ ஸ்டடி தான் பார்க்க போறோம். அதாவது யூனிட் 6 தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு, மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள். ஸோ இந்த தலைப்புக்கான பகுதிகள் வந்துட்டு ஸ்கூல் புக்ல எந்தெந்த லெசன்ஸ்ல வந்து கவர் ஆகுது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஒரு யூனிட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நமக்கு அந்த யூனிட்க்கான சிலபஸ் வந்துட்டு தெரிஞ்சிருக்கணும். அந்த சிலபஸ் ஸ்கூல் புக்ஸ்ல எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுது அப்படிங்கிற விஷயம் நமக்கு வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் அந்த சிலபஸ் வந்து கம்ப்ளீட்டா நம்ம கவர் பண்ண முடியும். நம்ம ஏன் ஸ்கூல் புக்கை வந்து ஃபஸ்ட்டு எடுக்கிறோம்னா, ஸ்கூல் புக் தான் நமக்கு பேஸு. அதில தான் மெஜாரிட்டி கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அவுட் ஆஃப் சோர்சஸ் போகிறது வந்து 1 ஆர் 2 கொஸ்டின்ஸ் தான் போவாங்க. அதாவது 1லேருந்து 2 கேள்விகள். அதை தாண்டி வந்து போகிறதுக்கு வாய்ப்பில்ல. குரூப் 4 பொறுத்த அளவுக்கு ஒரு யூனிட்டுக்கும் ஒரு 2 கேள்வி வந்து வெளியில போகலாம். அப்போ 6 யூனிட்டுக்கு ஒரு 10 கேள்வி வந்து வெளியில போகலாம். இப்போ 75 கேள்வியில 10 கேள்வி வந்து அவுட் ஆஃப் சோர்ஸ்னு வைங்க. அந்த அவுட் ஆஃப் சோர்ஸ் கேள்வி வந்துட்டு எல்லாருக்குமே வந்து தெரியாத ஒரு கேள்வியா தான் இருக்க போகுது. மீதி 65 கேள்விகள் வந்து புக்ல இருந்து தான் வரும். அப்போ அந்த புக்ல இருக்கக்கூடிய லெசன்ஸ நம்ம வந்து கரெக்ட்டா வந்து கவர் பண்ணிறணும். அப்போ அந்த 65 கொஸ்டின்ஸ்ல மினிமம் 60 கொஸ்டின் போடுற அந்த ஒரு கெப்பாசிட்டிய நம்ம வந்துட்டு நமக்கு புக் தான் குடுக்கும். அதனால புக்ல இருக்கக்கூடிய அந்த லெசன்ஸ் வந்து யூனிட் 6க்கு எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துறலாம். சரிங்களா? இதுல முதல் தலைப்பு வந்துட்டு தமிழ் சமுதாய வரலாறு மற்றும் அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள். ஸோ இந்த தலைப்பு வந்துட்டு ஸ்கூல் புக்ல எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுதுன்னு பார்த்தோம்னா, கீழ வந்து குடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் லெசனாவே வந்துட்டு எதுல கவர் ஆகுதுன்னா, 6ஆம் வகுப்பு சோஷியல் சயின்ஸ்ல. ஃபர்ஸ்ட் டெர்ம்ல 4வது லெசனா இருக்கக்கூடிய பண்டைய தமிழ்நாட்டின் தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள். ஸோ இந்த லெசன்ல வந்துட்டு கவர் ஆகுது. இந்த பாடத்துல வந்துட்டு என்ன குடுத்துருப்பாங்கன்னா, தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள்னு சொல்லி ஒரு 3 நகரம் குடுத்துருப்பாங்க. அதுல வந்துட்டு அம் பூம்புகார் பத்தி சொல்லியிருப்பாங்க, மதுரை பத்தி சொல்லியிருப்பாங்க, அது போக காஞ்சிபுரம் பத்தி சொல்லியிருப்பாங்க. ஸோ இதனுடைய ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் அதுல இந்த 3 நகரத்துடைய இன்ஃபர்மேஷன் குடுத்துருப்பாங்க. சரிங்களா? அத நம்ம படிக்கணும். அதுக்கு அடுத்தது 2வது லெசனா எத படிக்கணும்னா, அதே 6ஆம் வகுப்புல 2ண்ட் டெர்ம்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் லெசனா இருக்கக்கூடிய லெசன் பார்த்தீங்கன்னா, வட இந்தியாவில் வேதகால பண்பாடும், தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடும். ஸோ இந்த லெசன்ல பார்த்தீங்கன்னா, இத நமக்கு முழுசா படிக்கணுங்கிற தேவை இல்ல. ஏன்னா, நம்ம சிலபஸ்ல கவர் ஆகக்கூடிய தலைப்புன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதுதான். தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடு. ஸோ இதுதான் நமக்கு வந்துட்டு நம்ம சிலபஸ்க்கு வந்துட்டு சிலபஸ்ல வரக்கூடிய தலைப்பு. அப்போ அதுக்கு வந்துட்டு நம்ம எந்த பகுதிய படிச்சா போதும்னா, இங்க குடுத்திருக்கேன் இல்லைங்களா, இந்த பேஜ் நம்பர் 113லேருந்து 117 இந்த 5 பக்கத்துல கவர் ஆகக்கூடிய அந்த ஏரியாவ மட்டும் படிச்சா போதும். அதுல வந்து நமக்கு வந்து என்னெல்லாம் குடுத்திருப்பாங்கன்னா, அ அகழாய்விடங்கள் பத்தி சொல்லியிருப்பாங்க. பெருங்கற்கால அகழாய்விடங்கள் பத்தி சொல்லியிருப்பாங்க. அதுல வந்து அ ஆதிச்சநல்லூர், பொருந்தல், அதுக்கப்புறம் கொடுமணல். ஸோ இந்த மாரி வந்து அந்த இடத்த பத்தி இந்த லெசன்ல வந்து குடுத்திருப்பாங்க. 6வதுல 6வது சோஷியல் சயன்ஸ் 2ண்ட் டெர்ம்ல ஃபர்ஸ்ட் லெசன். அடுத்தது அடுத்த லெசன் பார்த்தீங்கன்னா, பண்டைய கால தமிழகத்தில் சமூகமும், பண்பாடும், சங்க காலம். ஸோ இந்த லெசன் வந்துட்டு எங்க இருக்குன்னா, 6வதுல சோஷியல் சயன்ஸ்ல 3வது டெர்ம்ல ஃபர்ஸ்ட் லெசனா இருக்கும். இந்த லெசன்ல வந்துட்டு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, முழுக்க முழுக்க சங்ககாலம் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் தான் குடுத்திருப்பாங்க. சங்ககாலம்னா நமக்கு வந்துட்டு ஞாபகம் வருது சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்கள். ஸோ அவங்கள பத்தின இன்ஃபர்மேஷன் தான் இந்த லெசன்ல குடுத்திருப்பாங்க. அப்போ 6வதுல மொத்தம் 3 லெசனு. ஒரு டெர்ம்லயும் ஒரு லெசன் வந்து கவர் ஆகும். அந்த 3 லெசன படிச்சுட்டு, அடுத்தது நம்ம வந்துட்டு எந்த லெசன் படிக்கணும்னா, 9த் ஸ்டாண்டர்டுக்கு போறோம். 9த் ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயன்ஸ். 9த் ஸ்டாண்டர்ட்ல முதல் லெசன் பார்த்தீங்கன்னா, மனித பரிணாம வளர்ச்சியும், சமூகமும், வரலாற்றுக்கு முந்தைய காலமும். இந்த மாரி வந்துட்டு ஒரு யூனிட் இருக்கும். அந்த யூனிட்ல நமக்கு தேவையானது எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1.4 தொல்பழங்கால தமிழகம். இந்த டாபிக் மட்டும் தான் நம்ம சிலபஸ்க்கு வந்துட்டு ஓரியன்டடா இருக்கும். மத்தது வந்து அந்த லெசன்ஸ்ல இருக்கிறது நம்ம படிக்க தேவையில்ல. இப்ப 1.4 இதுல வந்துட்டு என்ன குடுத்திருப்பாங்கன்னா, பண்டைய தமிழ்நாட்டின் பண்பாடும் அப்படின்னு வந்து பண்பாட்டின் காலவரிசை அப்படின்னு வந்து ஒரு டேபிளர் காலம் குடுத்திருப்பாங்க. அதுல பார்த்தீங்கன்னா, பழங்கற்காலம், அதுக்கப்புறம் அதைத் தொடர்ந்து இடைக்கற்காலம், அதைத் தொடர்ந்து இரும்பு கற்காலம், அதுக்கப்புறம் வந்துட்டு சங்ககாலம் அப்படின்னு வந்துட்டு இன்னும் ஒரு காலம் இருக்கு. ஸோ ஒரு 5 காலம் குடுத்து அதற்கான காலங்கள் எப்போ ஆரம்பிச்சு, எப்போ முடிஞ்சது அப்படிங்கிற அந்த கால வரிசை குடுத்திருப்பாங்க. கால அட்டவணை இருக்கும். அது கொஞ்சம் படிக்கிறதுக்கும் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ஸோ அதுதான் வந்து இந்த லெசன்ல முக்கியமான ஏரியா. அத மட்டும் படிச்சுக்கிட்டா போதும். அடுத்தது வந்துட்டு
9த்லேயே பார்த்தீங்கன்னா 3வது லெசன் தொடக்க கால தமிழ் சமூகமும் பண்பாடும். இந்த லெசனில் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க சங்க காலத்தின பற்றின குறிப்புகள் தான் இருக்கும். சங்க காலத்தில் என்னென்ன ஆதாரங்கள் இருந்தது, தொல்லியல் சம்மந்தப்பட்ட ஆதாரங்கள் என்ன மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த லெசனில் 5ஆவதாக கொடுத்துருக்குங்க. தொடக்க கால தமிழ் சமூகமும் பண்பாடும். இது வந்து 9th ஸ்டாண்டர்டில் 3வது லெசனாக இருக்கும். ஸோ இந்த லெசன் நம்ம வந்து ஃபுல்லாக படிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது 11th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் 11th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் வந்து 2வது லெசன் எடுத்துக்கிட்டோம்னா பண்டைய இந்தியா செம்புக்கால பெருங்கற்கால இரும்புக்கால வேதக்கால பண்பாடுகள். ஸோ இந்த லெசன்லேயுமே நமக்கு வந்து முழுசாக படிக்க தேவையில்லை. இந்த 2 டாபிக் இருக்கு இல்லைங்களா, 2.3 2.4 தமிழகத்தில் பெருங்கற்காலம் அல்லது இரும்பு காலம். அடுத்தது தமிழகத்தில் பெருங்கற்கால அகழ்வாய்விடங்கள். ஸோ இந்த 2 டாபிக் படித்தா போதும். இதில் வந்துட்டு தொல்லியல் சம்மந்தமான இடங்கள் வந்துட்டு கவர் ஆகிடும். அது அந்த காலம் வந்துட்டு பெருங்கற்காலம் அல்லது இரும்பு காலம். அந்த காலத்துக்கான எவிடென்சஸ்லாம் எங்கெங்கே கிடைச்சிது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து இந்த லெசனில் வந்து இருக்கும். ஸோ இதை தொடர்ந்து நம்ம அடுத்த லெசன் எதை படிக்கணும்னா 11th ஸ்டாண்டர்ட்லேயே ஹிஸ்ட்ரியில் 5வது லெசனு தென்னிந்தியாவில் சமுதாய உருவாக்கம். ஸோ இப்போது இந்த லெசன் பார்த்தோம்னா நமக்கு வந்து டைரெக்டாக சிலபஸில் சிங்க் ஆகாத மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்துட்டு இந்த லெசன் பார்த்திங்கன்னா முழுசாக நமக்கு வந்து கவர் ஆகாது. இதில் 5.3லேருந்து 5.7 ஸோ இந்த டாபிக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா டைரெக்டாக நம்ம சிலபஸ்க்கு வந்துட்டு ரிலேட்டடாக தான் இருக்கும். ஸோ இந்த ஏரியாவை மட்டும் நம்ம படித்தா போதும். அதுக்கு அந்த சிலபஸ் வந்து நம்ம கவர் ஆகிடும். அடுத்தது 11th ஸ்டாண்டர்ட்லேயே அதை தொடர்ந்து 6வது லெசன் இருக்குது. மௌரியருக்கு பிந்தைய அரசியல் அமைப்பும் சமூகமும். ஸோ இந்த லெசனுமே பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் நமக்கு டைரெக்டாக வந்துட்டு சிலபஸில் கவர் ஆகாத மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு ஹிஸ்ட்ரி லெசன் மாதிரி இருக்கும். ஆனால் இதில் நம்ம தமிழ்நாடு சம்மந்தப்பட்ட ஏரியா வந்து இருக்குது. அது வந்து 6.3 6.4 தமிழக அரசாட்சிகள், தமிழகத்துக்கும் ரோமுக்கும் இடையிலான வணிகம். ஸோ இது எல்லாமே என்ன கேட்டகரியில் வரும்னா தமிழ் சமுதாய வரலாறு அந்த கேட்டகரியில் வரும். அப்போ இதை வந்து நம்ம கண்டிப்பாக படிக்கணும். அதே மாதிரி தான் இந்த லெசன் பார்த்திங்கன்னா தென்னிந்தியாவில் சமுதாய உருவாக்கம் வந்துட்டு கிட்டத்தட்ட சங்க காலத்தின பற்றின குறிப்புகள் தான் இதில் வந்து நிறைய கொடுத்துருப்பாங்க. இந்த 5.3லேருந்து 5.7 வரைக்கும். ஸோ அதையும் நம்ம வந்து நம்ம தமிழ் சமுதாய வரலாறு அதுக்குள்ளே தான் வரும். அதை கண்டிப்பாக நம்ம வந்து படிக்கணும். அடுத்தது 9வதாக இருக்கக்கூடிய பாடம் வந்து அந்த முதல் டாபிக்கு தமிழக பண்பாடும் ஓர் அறிமுகம். இந்த லெசன் எங்கே இருக்குன்னா 11th எத்திக்ஸில் இருக்குது. அறவியலும் இந்திய பண்பாடும் அதில் வந்து ஃபஸ்ட் லெசனாகவே இருக்கும். இந்த லெசன் வந்து கொஞ்சம் பெரிய லெசன். ஏன்னா வந்து இது வந்து 11th ஸ்டாண்டர்டுங்கிறதுனால லெசன் நல்லா பெருசாகவே இருக்கும். நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதில் வந்துட்டு இந்த லெசன் குறிப்பாக ஸ்டார்டிங்லேருந்து தமிழர் தோற்றம் எப்படி ஆரம்பித்தது அப்படிங்கிற அந்த வரவியல் இருந்து அது நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. முச்சங்கம் பற்றி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம சங்ககால பற்றின குறிப்புகள் இதில் எல்லாமே வந்து இந்த லெசனில் இருக்கும். ஸோ இது கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவான லெசன், கொஞ்சம் பெரிய லெசன். ஆனால் கண்டிப்பாக படிக்க வேண்டிய லெசன். அப்போது முதல் தலைப்புக்கு பார்த்திங்கன்னா அதாவது தமிழ் சமுதாய வரலாறு மற்றும் அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள். இந்த தலைப்புக்கு பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு 9 லெசன் இருக்குது. அந்த 9 லெசன் எங்கெங்கே கவர் ஆகுது, ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே கவர் ஆகுதுன்னு பார்த்துட்டோம். சரிங்களா? அது போக தொல்லியல் கண்டுபிடிப்புகள்னு வரும்போது நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாகவும் பார்த்துக்கிறது நல்லது. டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் இந்த யூனிட்க்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்துட்டு அவங்க கொடுக்கல. அதாவது 20 கேள்விகள் அதுக்கான சிலபஸ் கொடுத்துருப்பாங்க. மற்ற யூனிட்டில் பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு இந்தியன் பாலிட்டி அப்புறம் எக்கனாமிக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் அந்த சப்ஜெக்ட்டுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கேட்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் இந்த யூனிட்க்கு சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனாலும் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாக அதாவது ஏதாவது அண்மையில் ஏதாவது ஒரு கண்டுபிடிப்பு நடந்திருந்துச்சுன்னா அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் நம்ம பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்கேஸ் அதுலேருந்து கேட்டுட்டா நமக்கு அதை போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்த தலைப்பு பார்த்திங்கன்னா சங்க காலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கியம். இப்போது முதல்ல பார்த்தது வந்து நம்ம தமிழ் சமுதாயத்தின் வரலாறு அது சம்மந்தப்பட்ட பாடங்கள் எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்தோம். அடுத்தது லிட்ரேச்சர் சம்மந்தப்பட்டது, நம்ம இலக்கிய சம்மந்தப்பட்டது. இந்த இலக்கியம் வந்துட்டு பார்த்திங்கன்னா சங்க காலத்துலேருந்து நமக்கு ஆரம்பிக்கும். ஏன்னா அதுலேருந்து தான் நமக்கு வந்து மெட்டீரியலாக கிடைச்சிருக்கு. அதாவது மெட்டீரியலிஸ்டிக் எவிடன்ஸ் புக்ஸ் வந்து கிடைச்சது வந்து சங்க காலத்துலேருந்து தான் கிடைச்சிருக்கு. அதுலேருந்து இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கியம் அதுதான் வந்து நமக்கு சிலபஸில் கொடுத்துருக்காங்க. இந்த தலைப்புக்கு வந்துட்டு இதுக்கு முன்னாடிலாம் நம்ம எப்படி படிப்போம், அதாவது 2025 நமக்கு வந்து சிலபஸ் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து மேஜர் சேஞ்ச் வந்து தமிழில் பண்ணியிருந்தாங்க.
2024 வரைக்கும் எப்படி இருந்துச்சுன்னா, தமிழ் சிலபஸ் வேற. இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா, தமிழ்ல வந்துட்டு 85 கேள்விகள் இலக்கணம் பேசிஸ்ல இருக்கும். 15 கேள்விகள் வந்து இலக்கியமும், தமிழ் அறிஞர்கள் அந்த பேஸ்ல இருக்கும். ஆனா இதுக்கு முன்னாடி வந்துட்டு 3 பார்ட்டா தமிழ்ல பிரிச்சிருப்பாங்க. பகுதி ஆ, ஆ, ஈன்ட்டு அதாவது ஏபிசின்னு பிரிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பகுதி பார்த்தீங்கன்னா, இலக்கணம் பேசிஸ்ல இருக்கும். அதில ஒரு 20லேருந்து 22 டாபிக் குடுத்துருப்பாங்க. அது ஒண்ணு. ஒரு 30லேருந்து 35 கேள்விகள் அது வரும். மீதி பகுதி 2, பகுதி 3 அந்த 2 பகுதியும் பார்த்தீங்கன்னா, இலக்கியம் பேசிஸும், அதுக்கப்புறம் தமிழ் அறிஞர்களும் தொண்டும் அப்படின்ற அந்த தலைப்பில குடுத்து, அதுக்குள்ள நெறைய தமிழ் அறிஞர்கள் குடுத்துருப்பாங்க. அதே மாரி இலக்கியம்ல பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் இதுல 6வதுலேருந்து 12வதுல இருக்க எல்லா இலக்கியமுமே நம்ம படிக்கிற மாரி இருக்கும். ஸோ அந்த சிலபஸ் பேஸ்ல நம்ம படிக்கும்போது, இந்த யூனிட் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா கவர் ஆயிடும். இந்த சங்ககாலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கியம். இந்த தலைப்பு வந்து ஆட்டோமேட்டிக்கா கவர் ஆயிடும். நம்ம தனியா அதுக்கு நேரம் ஒதுக்கி படிக்க வேண்டிய ஒரு தேவையே அப்ப வந்து தேவைப்படல. ஆனா இந்த நியூ சிலபஸ்க்கு பார்த்தீங்கன்னா, இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா நம்ம வந்துட்டு ஒரு நோட்ஸ் எடுத்து உட்காந்து படிக்கிற ஒரு சூழ்நிலை தான் இருக்கு. இது முக்கியமா பிகினர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் வந்துட்டு சிரமமா இருக்கும். ஏன்னா, பிகினர்ஸ் இப்போ புதுசா படிக்க வந்தவங்களுக்கு இந்த நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி தான் வந்து படிப்பீங்க. அப்போ நீங்க வந்துட்டு இப்போ தமிழ் படிக்கும்போது, அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து இலக்கணத்துக்கு தான் அதிக முக்கியத்துவம் குடுப்பீங்க. அதில நெறைய சிலபஸ் வந்து கட் பண்ணியிருப்பாங்க. ஸோ, அதெல்லாம் நம்ம வந்து படிக்கவே மாட்டோம். இப்போ புதுசா ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு. அப்போ சங்க காலத்துக்கு முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கியத்துக்கு நீங்க ஸ்பெசிஃபிக்கா ஒரு நோட்ஸ் வந்துட்டு அதுக்குன்னு தனியா கலெக்ட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். இங்க நான் குடுத்திருக்கிறது பார்த்தீங்கன்னா, 12த் ஸ்டாண்டர்டு, 11த் ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய சிறப்பு தமிழ்ல இருக்கக்கூடிய ஒரு அ இயல்ல செவ்வியல் இலக்கியங்கள், அறவியல் இலக்கியங்கள், காப்பியங்கள், சமய இலக்கியங்கள் இதெல்லாமே வந்து என்ன அப்படிங்கிற மாரி வந்துட்டு இந்த லெசன்ஸ்ல வந்து குடுத்திருப்பாங்க. செவ்வியல் இலக்கியங்கள்னா, அதாவது 17 கீழ்க்கணக்கு நூல்கள், 17 மேல்கணக்கு நூல்கள். அதுக்கப்புறம் 17 கீழ்க்கணக்கு வந்துட்டு அ அ அறநூல்கள், திருக்குறள் எல்லாமே வரும். அதுக்கப்புறம் வந்துட்டு 17 மேல்கணக்கு நூல்கள் பார்த்தீங்கன்னா, 8 தொகை, 10 பாட்டு. ஸோ இந்த மாரி வந்து இருக்கும். காப்பியங்கள், ஐம்பெரும் காப்பியங்கள், ஐஞ்சிறுகாப்பியங்கள், சமய இலக்கியங்கள். இத வந்து சமய இலக்கியங்களும் சொல்லலாம், பக்தி இலக்கியங்களும் சொல்லலாம். அப்ப பக்தி இலக்கியங்கள்னா நாயன்மார்கள், 63 நாயன்மார்கள், 12 ஆழ்வார்கள் அவங்கள பத்தின டீட்டெயில்ஸ் இருக்கும். சிற்றிலக்கியங்கள் 96 வகை சிற்றிலக்கியங்கள் நமக்கு வந்து இருக்கு. அதுல வந்துட்டு பள்ளு அந்த மாரி வந்துட்டு பரணி, கலிங்கத்து பரணி, பள்ளு, உலா அந்த மாரி வந்து தூது பாடுற தமிழ் விடு தூது, தென்றல் விடு தூது இந்த மாரி வந்துட்டு நெறைய சிற்றிலக்கியங்கள் இருக்கு. அது போக பார்த்தீங்கன்னா, நாட்டுப்புற பாடல்கள், தனிப்பாடல்கள். இது வந்து தனிப்பாடல்கள்ங்கிறது ஒரு தொகுப்பு. இப்போ தனிப்பட்ட முறையில ஒருத்தர் பாடல் பாடியிருப்பாங்க. அது இயற்கை சம்மந்தப்பட்டது. அந்த மாரி ஒரு 10 பேர் வந்து இயற்கை சம்மந்தப்பட்டத ஒரு பாடல் பாடியிருப்பாங்க. அது எல்லாத்தையும் தொகுத்து அத தனிப்பாடல் திரட்டா வந்து வச்சிருப்பாங்க. அது அது இல்லாம சித்தர் பாடல்கள், சிற்றிலக்கியங்கள். ஸோ இங்க வந்து சிற்றிலக்கியங்கள் இங்கேயும் ரிப்பீட் ஆகுது. ஸோ இதெல்லாம் என்ன அப்படிங்கிற ஒரு ஓவர்வியூ இந்த 12த் சிறப்பு தமிழ் பிளஸ் 11த் சிறப்பு தமிழ்ல கிடைக்கும். ஆனா, நீங்க டீட்டெயில்டா படிக்கணும் அப்படின்னா, அதுக்குன்னு செப்பரேட்டா நம்ம வந்து நோட்ஸ் வந்து தேடி தான் போகணும். ஐ மீன் சோர்ஸ் தேடி தான் போகணும். அதுக்கு என்னன்னா, நமக்கு YouTubeல நெறைய சேனல்ஸ்ல வந்துட்டு சங்ககாலம் முதல் இக்காலம் வரையிலான நோட்ஸ் வந்துட்டு குடுக்குறாங்க. கிளாஸஸ் எடுத்திருப்பாங்க. அகாடமிஸ்ல வந்து இருக்கும். அகாடமி புக்ல வந்து இருக்கும். ஸோ அத நம்ம வந்துட்டு ரெஃபர் பண்ணிக்கலாம். அப்படிதான் வந்து அத படிச்சு ஆகணும். அதுல வேற வழி கிடையாது. ஏன்னா, இப்போ இருக்க சிலபஸ் அந்த மாரி இருக்கு. இந்த தலைப்பு முடிஞ்சதுங்களா? அதுக்கு அடுத்தது வந்து திருக்குறள். திருக்குறளும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். அ திருக்குறள் பார்த்தீங்கன்னா, இது ஒரு காமன் டாபிக் மாரி. இதில வந்து எப்படி வேணாலும் கேள்வி கேட்கலாம். திருக்குறள குடுத்து அதுக்கான விளக்கம் கேட்கலாம். அதில கூற்று காரணம் கேட்கலாம். அதுக்கப்புறம் திருக்குறள் சம்மந்தப்பட்ட செய்திகள குடுத்து கேள்வி கேட்கலாம். அதாவது திருக்குறள் தொடர்பான மேற்கோள்கள், யார் யார் என்னென்ன சொல்லியிருக்காங்க. திருக்குறளுக்கு உண்டான வேறு பெயர்கள், திருவள்ளுவருக்கு உண்டான வேறு பெயர்கள், திருக்குறளுக்கு யார் யாரெல்லாம் உரை எழுதியிருக்கிறா, அதில வந்துட்டு அந்த உரையில யாரோட உரை வந்து பெஸ்ட் அந்த மாரி நெறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும். அது எல்லாமே தமிழ் புக்ஸ்ல அங்கங்க வந்துட்டு ஒரு இயல்ல வந்து சிதறி இருக்கும். அத எல்லாத்தையுமே வந்துட்டு ஒ கலெக்ட் பண்ணி ஒரே சோர்ஸா ரெடி பண்ணி படிச்சா தான் இத வந்து நமக்கு வந்துட்டு கம்ப்ளீட் பண்ண முடியும். இன்னொன்னு இந்த யூனிட் பார்த்தீங்கன்னா, இந்த யூனிட் 6ல திருக்குறள்ல இருந்து பார்த்தீங்கன்னா, 5லேருந்து 6 கேள்வி கேட்குறாங்க. ஏன்னா, இத எப்படி நம்ம சொல்றோம்னா, இந்த யூனிட் 6க்கான வெயிட்டேஜ் அனாலிசிஸ் அதாவது 2025க்கும் 2024 2 கொஸ்டின் பேப்பரையும் கம்பேர் பண்ணி 2024 எத்தனை கேள்விகள் கேட்டிருந்தாங்க, 2025ல எத்தனை கேள்விகள் கேட்டிருந்தாங்க அப்படிங்கிற அந்த வெயிட்டேஜ வந்து அனலைஸ் பண்ணியிருந்தோம். அது அனலைஸ் பண்ணி ஒரு வீடியோவும் வந்து போட்டிருக்கோம். அதில பாருங்க எந்தெந்த தலைப்புல எவ்வளோ கேள்விகள் கேட்கப்பட்டிருக்குங்கிறத டீட்டெயிலா வந்து சொல்லியிருப்பேன். அப்படி பார்க்கும்போது திருக்குறள்ல 5லேருந்து 6 கேள்வி. ஸோ மெஜாரிட்டியா ஒரு 20 கேள்வியில 6 கேள்வி இதிலேருந்து வரும்போது, இதற்கு நம்ம முக்கியத்துவம் குடுத்து படிச்சு தான் ஆகணும். அப்படி படிக்கிறது எப்படி படிக்கலாம்னா, தமிழ் புக்ஸ்
6வதுலேருந்து 12வது வரைக்கும். நியூ புக்கு, ஓல்டு புக்கு. அதாவது நியூ புக்கு 6வதுலேருந்து 12, ஓல்டு புக்கு 6வதுலேருந்து 12. அதில இருக்கக்கூடிய அத்தனை திருக்குறளையுமே நம்ம படிச்சு தான் ஆகணும். அது சிலது வந்து டைரக்ட்டா நம்ம அந்த 20 அதிகாரங்கள் இப்போ நம்ம நியூ சிலபஸ்ல தமிழ் பார்த்தீங்கன்னா, ஒரு 20 அதிகாரம் குடுத்துருப்பாங்க திருக்குறள் படிக்கிறதுக்கு. அந்த திருக்குறள்ல வந்துட்டு 6வதுலேருந்து 12வது வந்து சில இது வந்துட்டு மேட்ச் ஆகும். அது கவர் ஆகும். சில இது வந்துட்டு அதில குடுக்காத அதிகாரமும் இருக்கும். அதையும் நம்ம வந்து படிச்சு தான் ஆகணும். ஒரு வேள அதுலேருந்து கேட்டா, நமக்கு அப்புறம் வந்துட்டு இந்த 20 அதிகாரம் மட்டும் படிச்சுட்டு போயிட்டோன்னு வைங்களேன், வேற ஒரு அதிகாரத்துலேருந்து ஒரு கேள்வி வந்துருச்சுன்னா, அந்த நேரத்தில நம்ம வந்துட்டு அது தெரியாம இருந்தோம்னா, நமக்கு தான் 1 மார்க் வந்து போகும். அதனால தமிழ் புக்ல இருக்கு. அத வந்து முழுசா வந்து படிச்சிரணும். அந்த மாரி வந்து படிச்சு வந்து இந்த தலைப்ப வந்து நம்ம கவர் பண்ணிக்கலாம். இதுக்குமே சோர்சஸ் வந்துட்டு நெறைய அகாடமி புக்ஸ்ல இருக்கும். ப்ளஸ் யூடியூப்ஸ்ல வந்து நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா, எல்லாருமே திருக்குறள் பத்தின வந்துட்டு ஒரு அதிகாரமும் எக்ஸ்ப்ளைன் பண்ணி போட்டிருப்பாங்க. ஸோ, அத நம்ம வந்துட்டு ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ, இந்த தலைப்பு இது பார்த்தீங்கன்னா, தமிழ் அ இங்க மேல பாருங்க. தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு அது தொடர்பான பகுதிகள் எங்கெங்க ஸ்கூல் புக்ல கவர் ஆகுதுன்னு பார்த்துட்டோம். சரிங்களா? அப்போ இந்த பார்ட்லருந்து நமக்கு சாலிடா 10 கொஸ்டின் வரும். அதில ஃபர்ஸ்ட்டு தலைப்புலேருந்து ஒரு 2 கேள்வி வச்சுக்கலாம். 2வது சங்ககாலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கியம். அதில ஒரு 2 கேள்வி 4 ஆச்சுங்களா? திருக்குறள்லேருந்து ஒரு 6 கேள்வி. 10 கேள்வி சாலிடா இதிலேருந்து வரும். அப்போ நம்ம குடுத்துருக்க இந்த வேர் டூ ஸ்டடில பார்த்தீங்கன்னா, இந்த சமுதாய வரலாறு ரிலேட்டடா ஒரு 9 பாடங்கள் இருக்கும். அது போக சங்ககாலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கியம் ப்ளஸ் திருக்குறள். இது எல்லாமே வந்து நம்ம வந்து கம்ப்ளீட்டா படிச்சோம்னா, 10 கேள்வியில கண்டிப்பா நம்ம 9 கேள்வி வந்துட்டு போட்டுறலாம். சரிங்களா? அடுத்தது வந்து அடுத்த பகுதி தமிழ்நாட்டில நடந்த விடுதலை போராட்டங்கள், சமூக சீர்திருத்த இயக்கங்கள். அதில ஒரு 4 தலைப்பு வந்து நமக்கு குடுத்துருக்காங்க. இது சிலபஸ்ல வந்து குடுத்துருக்காங்க. அத வந்துட்டு ஒன் பை ஒன்னா பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு தலைப்பு விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டுடைய பங்கு. அந்த தலைப்பு நம்ம ஸ்கூல் புக்ல எங்க படிக்கணும், எங்க கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆ ஃபர்ஸ்ட் நம்ம எங்க எடுத்துக்கலாம்னா, 7ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்த எடுத்துக்கலாம். அதில ஃபர்ஸ்ட் டெர்ம்ல 3வது இயல்ல ஒரு 2 துணைப்பாடம் வருது. யார பத்தினா, பசும்பொன் முத்துராமலிங்க தேவர், அப்புறம் கப்பலோட்டிய தமிழர். ஸோ இவங்க 2 பேருமே தமிழ்நாட்டுல விடுதலைக்காக போராடியவர்கள். அவங்கள பத்தின டீட்டெயில்ஸ் வந்துட்டு தமிழ்ல குடுத்துருப்பாங்க. என்ன சார் தமிழ்ல இருக்கிறத படிக்கணுமா? அப்படின்னா, கண்டிப்பா அத நம்ம படிச்சு தான் ஆகணும். ஏன்னா, நம்ம சிலபஸ்க்கு அது வந்துட்டு நம்ம சிலபஸ்க்கு தலைப்பு அங்க கவர் ஆகுது. அதனால அத நம்ம படிச்சு தான் ஆகணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம். இது வந்து 10வது சோஷியல் சயன்ஸ்ல கவர் ஆகக்கூடிய ஒரு லெசனு. 9வது லெசனா குடுத்துருப்பாங்க 10த்ல. இந்த லெசன் வந்துட்டு முக்கியமான லெசன். தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம். ஸோ இந்த லெசன் படிச்சதுக்கப்புறம், நம்ம வந்துட்டு அடுத்தது வந்துட்டு எங்க போணும்னா, ஒரு நிமிஷம். இதோட முடிஞ்சது. இந்த டாபிக் வந்து இந்த தலைப்புக்கு இந்த 3 லெசன் படிச்சா போதுமானது. இந்த 3 லெசன் கவர் பண்ணிட்டோம்னா, அடுத்தது வந்து நெக்ஸ்ட் தலைப்புக்கு தான் போணும். நெக்ஸ்ட் தலைப்பு ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்ககால கிளர்ச்சிகள். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சில அடிக்கடி கேள்வி கேட்கக்கூடிய ஒரு டாபிக். மினிமம் 2லேருந்து 3 கொஸ்டின், 4 கொஸ்டின் கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. இந்த டாபிக் வந்துட்டு நம்ம மிஸ் பண்ணிறவே கூடாது. இத எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்? அதாவது இந்த டாபிக்க எந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்? எங்கேருந்து கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நீங்க வந்து 8த் லெசன் அதாவது 8த் ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயன்ஸ் எடுத்துக்கிறீங்க. 4வது லெசனா இருக்கும் மக்களின் புரட்சி. இதுதான் வந்து எல்லாத்துக்குமே பேஸ். அதாவது 8த்து அதுக்கப்புறம் 12த் இது எப்படின்னா, ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்ககால கிளர்ச்சிகள். இந்த லெசன் வந்துட்டு 8த்லயும் கவர் ஆகும், 10த்லயும் கவர் ஆகும், 12த்லயும் கவர் ஆகும். அப்போ இதில 8ஆம் வகுப்புல வரக்கூடிய அந்த லெசன் தான் பேஸ். அத நல்லா தெளிவா படிச்சுக்கணும். அதிலிருந்து 10த் போனீங்கன்னா, நீங்க 8வதுல படிச்சதுலேருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் குடுத்துருப்பாங்க 10வது. அதிலிருந்து 12வது போனீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஆனா பேஸ் வந்து 8வதுல படிக்கிற இந்த மக்களின் புரட்சி இந்த லெசன் தான். இப்போ இந்த லெசன்ல பார்த்தீங்கன்னா, பாளையக்காரர்கள் புரட்சி பத்தி சொல்லியிருப்பாங்க. பாளையக்காரர்கள்னா யாரு? எந்த மாரி பாளையக்காரர்கள் இருந்தாங்க? அந்த இன்ஃபர்மேஷன்லாம் குடுத்துருப்பாங்க. அதில முக்கியமான தலைவர்கள் பத்தி குடுத்துருப்பாங்க. பூலித்தேவர் ஆகட்டும், கட்டபொம்மன் இவங்க எல்லாமே பாளையக்காரர்கள். அது போக வந்துட்டு வேலுநாச்சியார் பத்தின ஒரு இன்ஃபர்மேஷன் குடுத்துருப்பாங்க. அவங்கள தொடர்ந்து மருது சகோதரர்கள் அவங்கள பத்தி குடுத்துருப்பாங்க. மருது சகோதரர்கள் என்ன மாதிரி கிளர்ச்சிகள்லாம் வந்து மேற்கொண்டாங்க. அவங்க வந்து ஒரு கூட்டமைப்பை தென்னிந்தியாவுல இருக்கக்கூடிய பாளையக்காரர்கள் எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து ஒரு கூட்டமைப்ப வந்துட்டு உருவாக்குனாங்க. அதுக்கு பேர் வந்து தென்னிந்திய கூட்டமைப்பு. அந்த கூட்டமைப்ப வச்சு ஒரு கிளர்ச்சி பண்ணாங்க. அத வந்து தென்னிந்திய கிளர்ச்சின்னு சொல்லுவாங்க.
அதை எப்படி வந்துட்டு ஆங்கிலேயர்கள் அடக்குனாங்க, அந்த இன்ஃபர்மேஷன்லாம் குடுத்துருப்பாங்க. அத தொடர்ந்து வேலூர் கழகம் 1806ல வேலூர் கழகம் நடந்திருக்கும். அதுவுமே வந்து நம்ம தமிழ்நாட்ல நடந்த ஒரு விடுதலை ஆங்கிலேயருக்கு எதிரான ஒரு கிளர்ச்சி. அத வந்து அது ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா. அதுவுமே குடுத்துருப்பாங்க. அது போக இந்த லெசன்ல பார்த்தீங்கன்னா, மக்களின் புரட்சியில வந்துட்டு ம் 1857 பெருங்கிளர்ச்சி வந்து குடுத்துருப்பாங்க. கிரேட் ரிவால்ட். அந்த லெசன் வந்து நமக்கு யூனிட் 6ல வராது. அதாவது தமிழ்நாடு வரலாறு, அதாவது தமிழ்நாடு விடுதலை போராட்டத்தில வராது. ஏன்னா, அது வந்துட்டு மேல நடந்தது. நார்த் இந்தியால நடந்தது. அது வந்து ஐஎன்எம்ல வரும். அதாவது இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ல அது கவர் ஆயிக்கும். யூனிட் 6க்கு நமக்கு தேவையில்ல. சரிங்களா? ஸோ இந்த லெசன படிச்சுட்டு, அடுத்தது அப்படியே வந்து 10த் வரும். 10த்ல சோஷியல் சயின்ஸ்ல 6வது லெசனு. ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்ககால கிளர்ச்சிகள். அப்போ நம்ம 8த்ல படிச்சதே தான் இங்கேயும் படிக்க போறோம். இன்னும் கொஞ்சம் பிரீஃபா படிக்க போறோம். அத தொடர்ந்து அப்படியே வந்து 12ன்னு சொல்லிட்டேன்னா, 11த் ஸ்டாண்டர்ட் வந்து நம்ம போணும். 11த் ஸ்டாண்டர்ட்ல 18வது லெசன் பார்த்தீங்கன்னா, ஆங்கிலேய ஆட்சிக்கு தொடக்ககால எதிர்ப்புகள். ஸோ இந்த லெசன்லயுமே பார்த்தீங்கன்னா, நம்ம 8த்ல படிச்சதே தான் இருக்கும். 10த்ல படிச்சதும் இருக்கும். இன்னும் அத காட்டிலும் ஒரு சில இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ரா குடுத்துருப்பாங்க. முக்கியமா இந்த 18வது லெசன்ல 18.2, 18.3 அந்த 2 டாபிக் மட்டும் படிச்சோம்னா போதும். இந்த மொத்தமே வந்து ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்ககால கிளர்ச்சிகள். இந்த டாபிக் மொத்தமா கவர் ஆயிடும். இந்த 3 லெசன் படிச்சீங்கன்னா, இதிலிருந்து ஷியூரா உங்களுக்கு 3லேருந்து 4 கேள்விகள் வந்து கண்டிப்பா வந்து வந்துரும். அத நம்ம வந்து கரெக்ட்டா படிச்சுட்டோம்னா, அந்த 4 கேள்வி வந்து அடிச்சிரலாம். சரிங்களா? அத தொடர்ந்து விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு. இதுவுமே ஒரு முக்கியமான ஏரியா. விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு. இந்த பெண்கள் சம்மந்தப்பட்ட கேள்விகள் டிஎன்பிஎஸ்சில மினிமம் 1 கொஸ்டின் இல்ல 2 கொஸ்டின் கேட்டுருவாங்க. மேக்ஸிமம் 2 மினிமம் 1. அதனால 1 கொஸ்டின் கேரண்டீட் இதுல. அப்போ இந்த டாபிக்க நம்ம எங்க கவர் ஆகுதுன்னு பார்த்து படிச்சுட்டோம்னா, 1 கொஸ்டின் கண்டிப்பா 1 கொஸ்டினுக்கான இது வந்து நமக்கு வந்து வெயிட்டேஜ் வந்து நம்ம கையில இருக்கு. அப்போ இந்த லெசன் வந்துட்டு எப்படி படிக்கலான்னா, ஃபர்ஸ்ட்டு 6த் ஸ்டாண்டர்ட் தமிழ்ல வந்து எடுத்துக்கலாம். இன்னொன்னு சொல்லிடுறேன். இந்த டாபிக் வந்துட்டு ப்ரிசைஸா இப்ப நம்ம முன்னாடி பார்த்த மாரி சோஷியல் சயின்ஸ்ல வந்து ஒரு லெசன் அந்த மாரிலாம் வந்துட்டு இந்த டாபிக் வந்து கவர் ஆகாது. பெரும்பாலும் இந்த டாபிக் எங்க கவர் ஆகும்னா, நம்ம தமிழ்ல தான் கவர் ஆகும். அதுவுமே வந்துட்டு ஒரு ஒரு இயல்ல, ஒரு ஒரு ஸ்டாண்டர்ட்ல அங்கங்கன்னு இருக்கும். அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே இதா குடுத்துருக்கேன். நீங்க அத மட்டும் தனியா எடுத்து ஒரு நோட்ஸ் எடுத்து இதுக்கு மட்டும் தனியா நீங்க கைப்பட நோட்ஸ் எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பின்னாடி ரிவிஷன் பண்றதுக்கு. ஏன்னா, தமிழ்ல மட்டும் தான் இதுக்கு இருக்கு. சோஷியல் சயின்ஸ்ல கிடையாது. சரிங்களா? அப்போ தமிழ்ல 6ஆம் வகுப்பு தமிழ் அ டெர்ம் 3 அதில வந்துட்டு 7வது இயல்ல ஒரு துணைப்பாடம் குடுத்துருப்பாங்க. அது வந்து வேலுநாச்சியார் பத்தி இருக்கும். அந்த லெசன் வந்துட்டு நம்ம படிச்சுக்கணும். அடுத்தது 8த் ஸ்டாண்டர்டு ஓல்டு புக். அதாவது ஓல்டு தமிழ்ல வந்துட்டு 2வது டெர்ம்ல ஒரு ஃபர்ஸ்ட் இயர்ல ஒரு லெசன் இருக்கு. விடுதலை போராட்டத்தில் தமிழ் பெண்களின் பங்கு. அதில வந்து ஒரு 4 பேர் பத்தி குடுத்துருப்பாங்க. ரொம்ப 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 முக்கியம். அத கண்டிப்பா வந்து படிச்சிரணும். அத தொடர்ந்து 9த் ஸ்டாண்டர்ட் நியூ புக்ல வந்துட்டு தமிழ்ல இயல் 5ல கல்வியில் சிறந்த பெண்கள் அப்படின்னு ஒரு லெசன் இருக்கும். அந்த லெசன் நம்ம படிச்சுக்கிறோம். கடைசியா பார்த்தீங்கன்னா, 9த் ஸ்டாண்டர்ட் ஓல்டு தமிழ்ல 3வது டெர்ம்ல ஃபர்ஸ்ட் இயர்ல ஒரு 2 லெசன் குடுத்துருப்பாங்க. தில்லையாடி, வள்ளியம்மை, ராணி, மங்கம்மாள். இந்த 2 லெசனையும் படிச்சுக்கிறோம். ஸோ இந்த ஒரு 4, 5 லெசன நம்ம வந்து கவர் பண்ணிட்டோம்னா ஒரு நிமிஷம். விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு அப்படிங்கிற அந்த தலைப்புக்கு வந்துட்டு ஒரு 95% வந்து கவர் ஆயிடும். ஸோ அதுலேருந்து ஒரு கொஸ்டின் கேரண்டீடா வரும். நம்ம கண்டிப்பா வந்து போட்டுறலாம். சரிங்களா? அத தொடர்ந்து கடைசி டாபிக் வந்துட்டு தமிழ்நாட்டின் பல்வேறு சீர்திருத்தவாதிகள், சீர்திருத்த இயக்கங்கள் மற்றும் மாற்றங்கள். ஸோ இந்த தலைப்பு நம்ம ஸ்கூல் புக்ல எங்கெங்க கவர் ஆகுதுன்னு பார்க்கணும். கிட்டத்தட்ட ஒரு 7 பாடங்கள் வந்து கவர் ஆகுது. இதுலயிருந்தும் பார்த்தீங்கன்னா, ஒரு 3லேருந்து 4 கேள்வி வந்து சாலிடா கேட்டுட்டே இருப்பாங்க. ஏன்னா அயோத்திதாசர் பத்தி வந்துட்டே இருக்கும். பெரியார் பத்தி கேட்டுட்டே இருப்பாங்க. ராமலிங்க அடிகள் பத்தி கேட்காத கொஸ்டின் பேப்பரே கிடையாது. ஸோ அத ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். இப்போ அயோத்திதாசரின் சிந்தனைகள் இது வந்துட்டு தமிழ்ல கவர் ஆகும். 8த் ஸ்டாண்டர்ட் தமிழ்ல இயல் 8ல இது ஒரு துணைப்பாடம். இத வந்து கண்டிப்பா படிச்சுக்கணும். அடுத்தது அதே 8ஆம் வகுப்புல இயல் 9ல வந்து சட்டமேதை அம்பேத்கர் பத்தி குடுத்துருப்பாங்க. இது யூனிட் 6க்கு வந்து தேவைப்படுமானா, பெருசா தேவைப்படாது. ஆனா, அவர் வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டுல அவருடைய தாக்கம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத ஓரளவுக்கு வந்து தெரிஞ்சுக்கிட்டா போதும். அந்த லெசன வந்து மேலோட்டமா வந்து பார்த்துக்கிட்டா போதுமானது. இதுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் குடுக்க தேவையில்ல இந்த லெசனுக்கு. மேலோட்டமா இத படிச்சுட்டா போதும். சரிங்களா? அத தொடர்ந்து பெரியாரின் சிந்தனைகள் இதுவுமே ஒரு துணைப்பாடம். 9த் ஸ்டாண்டர்ட்ல இயல் 8ல இருக்கும். குட்டியான லெசன் தான். படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். பேசிக்கான இன்ஃபர்மேஷன் தான் குடுத்துருப்பாங்க. சரிங்களா? அத படிச்சுட்டு
அதுக்கப்புறம் வந்து சோஷியல் சயின்ஸ் வந்துடுறோம். சோஷியல் சயின்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா 10வதுல 5வது லெசன் குடுத்துருப்பாங்க. 5வது லெசன் வந்து 19ஆம் நூற்றாண்டில் சமூக, சமய சீர்திருத்த இயக்கங்கள். ஸோ இந்த லெசன் வந்துட்டு ஜென்ரலா வந்துட்டு இருக்கும். ஆ எப்படின்னா, இந்தியா முழுமைக்கும் சீர்திருத்த இயக்கங்கள் எப்படி இருந்தது? நார்த் இந்தியால எப்படி இருந்தது? அதாவது கொல்கட்டா, அதுக்கப்புறம் வந்து பாம்பே, அந்த மாரி வந்துட்டு அங்கங்கே என்ன மாரி இயக்கங்கள் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு, கடைசியா வந்து தமிழ்நாட்டில் சீர்திருத்த இயக்கங்கள் அப்படின்னு ஒரு டாபிக் வரும். அந்த டாபிக் தான் நமக்கு தேவை. இந்த லெசன்ல அந்த டாபிக் மட்டும் படிச்சா போதும். ஏன்னா மத்ததெல்லாம் ஐஎன்எம் ரிலேட்டடு. இந்த தமிழ்நாட்டின் சீர்திருத்த இயக்கங்கள்ல 2 பேர் வருவாங்க. அயோத்திதாச பண்டிதர், ராமலிங்க அடிகளார் அதாவது வள்ளலார். இவங்க 2 பேத்தின பத்தி மட்டும் நம்ம யூனிட் 6க்கு வந்து தேவைப்படும். அத மட்டும் நம்ம இந்த லெசன்ல படிச்சுட்டா போதுமானது. சரிங்களா? அத தொடர்ந்து நம்ம அடுத்தது வந்துட்டு 10வது லெசன் போறோம். 10த்லயே சோஷியல் சயின்ஸ்ல 10வது லெசன் தமிழ்நாட்டின் சமூக மாற்றங்கள். ஸோ இந்த லெசன் வந்து ரொம்ப 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 முக்கியமான லெசன். ஏன்னா, இதில வந்துட்டு தமிழ் எந்த அளவுக்கு வந்துட்டு மறுமலர்ச்சி அடைஞ்சது. அதாவது அம் ஆங்கிலேயர் காலத்தில தமிழ் வந்துட்டு மட்டுப்படுத்தி ஒரு தொய்வான நிலையில தான் இருந்திருக்கும். அது அந்த 19ஆம் நூற்றாண்டுக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு 19ஆம் நூற்றாண்டுங்கிறத தாண்டி 20வது நூற்றாண்டுல தான் வந்து அதுக்கான ஒரு மறுமலர்ச்சி காலம்னே சொல்லுவாங்க. அப்போ எப்படிலாம் தமிழ் வந்துட்டு அச்சுல ஏறுச்சு. அச்சு இன் த சென்ஸ் வந்துட்டு புக்ஸ் எல்லாம் வந்து எப்படி வந்துட்டு பப்ளிஷ் பண்ணாங்க. பழைய நூல்லாம் வந்துட்டு திரும்ப வந்துட்டு பதிப்பிச்சு எப்படி வந்துட்டு நம்ம மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தாங்க. அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த லெசன்ல இருக்கும். அது போக இந்த லெசன்ல வந்துட்டு தென்னிந்திய நல உரிமைச் சங்கம் அதுதான் வந்துட்டு நீதி கட்சிக்கு முன்னோடி. அந்த சங்கத்த பத்தின இன்ஃபர்மேஷன் குடுத்திருப்பாங்க. அது போக நீதி கட்சிய பத்தி சொல்லியிருப்பாங்க. பெரியாருடைய சுயமரியாதை இயக்கம் அத பத்தி சொல்லியிருப்பாங்க. அப்புறம் ரெட்டமலை சீனிவாசன் அவர்கள பத்தின இன்ஃபர்மேஷன் இருக்கும். எம்.சி. ராஜா அவருடைய விடுதலை போராட்டம் எப்படி இருந்தது? அதெல்லாமே வந்து இதில சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அது போக கடைசியா பெண்கள் இயக்கங்கள் அப்படின்னு சின்னதா ஒரு டாபிக் குடுத்திருப்பாங்க. அதில பெண்கள் என்ன மாரி அசோசியேஷன்ஸ்லாம் வச்சிருந்தாங்க. அதெல்லாமே வந்துட்டு ஒரு ஒரு பேராகிராஃபோ 2 பேராகிராஃபோ இருக்கும். அத வந்து கண்டிப்பா படிச்சுக்கணும். அது விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு. அந்த டாபிக் வந்து டைரக்ட்டா வந்து லிங்க் ஆகக்கூடிய லிங்க் ஆகும். அத நம்ம படிச்சுக்கணும். சரிங்களா? ஸோ இந்த லெசன் பார்த்தீங்கன்னா, டீட்டெயில்ஸ் நெறைய இருக்கும். கொஞ்சம் பொறுமையா உட்காந்து இந்த லெசன வந்துட்டு கம்ப்ளீட்டா படிச்சு வச்சுக்கணும். இதுல இருந்து நெறைய கேள்விகள் வந்து திரும்ப 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 நமக்கு வரும். அந்த மாரி ஏரியா தான் இந்த லெசன். சரிங்களா? அத தொடர்ந்து 11த் ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில வந்துட்டு 19வது லெசன் பார்த்தோம்னா, நவீனத்தை நோக்கி. இந்த லெசன் வந்துட்டு எதனுடைய எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள்னு இருக்கு இல்லைங்களா? இதனுடைய எக்ஸ்டென்ஷன் தான் அந்த நவீனத்தை நோக்கி. 10த்துக்கான அந்த லெவல் இருக்கும். இது டிஃபிகல்ட்டி வந்து அந்த லெவல்ல இருக்கும். அதே மாரி வந்து சிலபஸ் அந்த பேஜஸ்மே பார்த்தீங்கன்னா, ஒரு 10 பேஜ் இருக்கு. அது மாரி வந்து இருக்கும். அதே 11த் போனோம்னா 11த் ஸ்டாண்டர்டுக்கு தகுந்த மாரி இருக்கும். டீட்டெயில்ஸ் நெறைய இருக்கும். எக்ஸ்ப்ளனேஷன் நெறைய இருக்கும். ஸோ ஆனா இங்க படிச்சதே தான் அங்கேயும் இருக்கும். அங்கேயுமே நம்ம வந்துட்டு என்ன படிக்கணும்னா, தமிழ்நாட்டுக்கு சம்மந்தப்பட்டது மட்டும் தான் படிக்கணும். இதுக்கு ஐஎன்எம்க்கு தேவைப்படாது. அதாவது இந்த யூனிட்க்கு வந்து தேவைப்படாது. மொத்தமா அந்த லெசன் கண்டிப்பா படிக்கணும். அந்த ஒரு லெசன் படிச்சோம்னா, ஐஎன்எம்க்கும் நம்ம படிச்ச மாதிரி இருக்கும். யூனிட் 6க்கும் படிச்ச மாரி இருக்கும். சரிங்களா? ஆனா இந்த யூனிட் 6க்கு நமக்கு என்ன தேவைன்னா, தமிழ்நாடு சம்மந்தப்பட்டது மட்டும் தான் தேவை. ஏன்னா, அதிலிருந்து தான் கேள்விகள் வரும். அதுக்கப்புறம் சமூக நீதி. இது வந்துட்டு 11த் பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல ஒரு லெசன். சமூக நீதி பத்தி ஒரு லெசன் குடுத்துருப்பாங்க. 13வது லெசன். இத நம்ம படிச்சுட்டோம்னா, காமனா சமூக நீதி பேசிக்கா அது வந்து எப்படி வந்து அதனோட டெஃபினிஷன் என்ன? எப்படியெல்லாம் இருக்கணும்? அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் குடுத்துருப்பாங்க. அதுவுமே கொஞ்சம் பெரிய லெசன். உட்காந்து படிச்சோம்னா, நமக்கு அது கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவா இருக்கும். ஈஸியா இருக்கும். நம்ம அடுத்து அந்த சமூக நீதிங்கிற அந்த கான்செப்ட்ட புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு வந்து ஈஸியா இருக்கும். சரிங்களா? கடைசி லெசன் அதுக்கப்புறம் சமூக, சமய சீர்திருத்த இயக்கங்கள். இது வந்து 12த் எத்திக்ஸ்ல 7வது லெசனா இருக்கக்கூடிய ஒரு 7வதா இருக்கிற பாடம். ஸோ இந்த லெசனுமே பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்துட்டு தமிழ்நாடு சம்மந்தப்பட்டது தான் படிக்கிற மாரி இருக்கும். தமிழ்நாடு சம்மந்தப்பட்ட சீர்திருத்த இயக்கங்கள். அத மட்டும் படிச்சுக்கிட்டா போதும் இந்த லெசன்ல. ஸோ மொத்தமா இதில வந்து ஒரு 7 லெசன் இருக்கும். அ அதாவது தமிழ்நாட்டின் சீர்திருத்தவாதிகள், சீர்திருத்த இயக்கங்கள், அப்புறம் நடந்த மாற்றங்கள். இத நம்ம படிச்சுட்டோம்னா, இந்த 7 லெசன படிச்சுட்டோம்னா, அந்த தலைப்பு வந்து கவர் ஆயிடும். ஸோ மொத்தமா நமக்கு இதில வந்து ஒரு 7 லெசனு. அதுக்கப்புறம் இதில வந்து ஒரு 1 இதில ஒரு 5 லெசனு, 12 அப்புறம் இதில ஒரு 6 லெசன். ஒரு 18 லெசன் இருக்கு. இதோட சேர்த்து ஒரு 6 லெசன் இருக்கு. 18 லெசன். இந்த விடுதலை இந்த பார்ட் இங்க காட்டுறேன் பாருங்க. ஸோ தமிழ்நாட்டின் சமூக அரசியல் இயக்கங்கள். இதுக்கு வந்துட்டு ஒரு 18 லெசன் இருக்கு. சரிங்களா? இந்த 18 லெசன் படிச்சோம்னா, நமக்கு கன்ஃபார்மா 10 கேள்வி வந்துட்டு போட்டுறலாம். அதேபோல
மேல இந்த தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு அதுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபர்ஸ்ட்டு தமிழ் சமுதாய வரலாறுக்கு ஒரு 9 லெசன் இருக்கு. அத படிச்சோம்னா, ஒரு 2 கேள்வி வந்து கன்ஃபார்மா போட்டுறலாம். அது போக திருக்குறள், ப்ளஸ் சங்க காலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கியம். அதுக்கு எல்லாமே வந்து தமிழ் புக்ல இருக்கக்கூடிய அந்த டேட்டாவ நம்ம கலெக்ட் பண்ணி படிச்சோம்னா, மீதி இருக்க 8 கொஸ்டின்ஸ போட்டுறலாம். ஸோ ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் தான் நம்ம குடுக்குற மாரி இருக்கும் 2 பகுதிக்குமே. ஏன்னா, அப்பதான் 20 கொஸ்டினுக்கு வந்து நமக்கு வந்து ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இதனோட இந்த வீடியோ வந்துட்டு நம்ம முடிச்சுக்கலாம். இந்த பிடிஎஃப் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு குடுக்குறேன். அதே மாரி அந்த வெயிட்டேஜ் அனாலிசிஸ் வீடியோ அதனுடைய லிங்க்குமே குடுக்குறேன். ஸோ அத பார்த்துட்டு நீங்க இந்த வேர் டூ ஸ்டடி பார்த்தீங்கன்னா, இன்னும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கிளாரிட்டியா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். நன்றி. வணக்கம்.